பேசியது கியாமத்துடைய நாளின் சின்ன அடையாளங்கள். சகோதரர்களே, பெரிய அடையாளங்கள் 10 இருக்கிறது. சின்ன அடையாளங்கள் 130க்கு மேற்பட்ட அடையாளங்கள். நேற்றும் இன்றும் பேசிய அனைத்தும் சின்ன அடையாளங்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக முடிவுக்கு முன்னால் 10 பெரிய அடையாளங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த 10 பெரிய அடையாளங்களில் முதல் அடையாளம் தான் மேற்கில் சூரியன் உதிப்பது. இரண்டாவது, தஜ்ஜால் இந்த பூமிக்கு வருவது. மூன்றாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்குவது. நாலாவது, யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினர்கள் இந்த பூமிக்கு வருவது. ஐந்தாவது, ஒரு மிருகம் ஒன்று இந்த பூமிக்கு வரும். பிரம்மாண்டமான மிருகம். மக்களோடு அந்த மிருகம் பேசும். ஆறாவதும் ஏழாவதும் எட்டாவதும் 3 பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். ஒன்று கிழக்கில், மற்றது மேற்கில், மற்றது அரேபிய நாடுகளில். சகோதரர்களே, 9வது, பாரிய ஒரு புகை மண்டலம் இந்த உலகத்தை சூழ ஆரம்பிக்கும். 10வது, ஒரு நெருப்பு வரும். அது பாரிய நெருப்பாக இருக்கும். முஸ்லிம்களை எல்லாம் ஷாம் தேசத்தின் பக்கம் அது துரத்தும். மஹ்ஷரை நோக்கி அது துரத்த ஆரம்பிக்கும். அதுதான் கடைசி அடையாளம். இந்த 10 அடையாளங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறி காட்டினார்கள். சகோதரர்களை, எதற்காக? இவைகளை நம்பி உண்மையான முஸ்லிம்களாக இந்த பூமியில் வாழ்வதற்காக. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கிறது. ஆனால் ஒரு நாள் காலை பொழுது, காலை நேரமாகும், சூரியன் மேற்கில் உதித்திருக்கும். சூரியன் மேற்கில் உதித்தால் என்ன நஷ்டம் தெரியுமா சகோதரர்களே? யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அன்று சுபகு தொழாதவன் பாவியாகி விடுவான். அதுவரைக்கும் பாவத்தில் ஈடுபட்டு தௌபா செய்யாதவன் பாவியாக மாறி விடுவான். நோம்புடைய 27 பரவாயில்லை தௌபா செய்யறது. நாங்க அப்படித்தான் வச்சிருக்கிறோம். தௌபாண்டா நோம்பு வரணும் எங்களுக்கு. சகோதரர்களை, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யும். செய்த பாவங்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்வார். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி. யா அல்லாஹ், உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், தௌபா செய்கிறேன். சகோதரர்களே, மேற்கில் சூரியன் உதித்தால் அதற்கு பிறகு யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். முதல் அடையாளம் இதுதான். சூரியன் மேற்கில் உதிப்பதுதான் முதல் அடையாளம். பாரிய பெரும் 10 அடையாளங்களில் முதல் அடையாளம். சகோதரர்களே, அடுத்ததாகத்தான் தஜ்ஜால். தஜ்ஜால் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். தஜ்ஜால் என்றால் யார்? சகோதரர்களே, தஜ்ஜால் பூமியில் இருக்கிறானா? தஜ்ஜால் பூமியில் இருக்கிறான். அதிகமான காலமாக அவன் வாழ்ந்து வருகிறான். தஜ்ஜால் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இஸ்லாத்தை தழுவதற்காக வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரியை சந்தித்ததோடு தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை கூறி காட்டினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் தொழுகைக்காக ஒன்று சேர்த்தார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், எல்லோரும் அந்தந்த இடத்தில் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், தமீமே பேசுங்கள் என்றார்கள். உடனே தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, மிக முக்கியமான சம்பவம், கவனமாக கேட்க வேண்டும். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் 30 பேர் ஒரு கப்பலில் பிரயாணம் செய்தோம். எங்களுடைய கப்பல் திசை மாறி ஒரு தீவை சென்றடைந்தது. அந்த தீவுக்கு சென்ற பொழுது சூரியன் மறையும் இடமாக இருந்தது. அந்த தீவிலே நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது பெரும் உடம்பெல்லாம் முடி நிறைந்த ஒரு மிருகம் நம்மிடம் வந்தது. உடனே நாம் எல்லாம் நீ யார் என்று கேட்டோம். அந்த மிருகம் நம்மோடு பேசியது. அந்த மிருகம் சொன்னது, நான் தான் ஜஸ்ஸாசா, நான் தான் ஜஸ்ஸாசா என்று அந்த மிருகம் சொன்னது. இப்பொழுது அந்த மிருகம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒரு மனிதனை காட்டப் போகிறேன். அந்த மனிதன் உங்களை சந்திப்பதற்கு பெரும் ஆசையோடு இருக்கிறார். உடனே தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் எல்லாம் அவனை பார்ப்பதற்காக சென்றோம். பெரும் ஒரு கோட்டைக்குள் அந்த தீவில் அந்த மனிதன் இருந்தான். அவனை போன்ற பிரம்மாண்டமான படைப்பை நாம் பார்க்கவில்லை. அவனுடைய கைகள் கழுத்தில் கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தது. உடனே அவன் கேட்டான், நாங்கள் கேட்டோம், நீ யார்? அவன் கேட்டான், நீங்கள் யார்? நாம் சொன்னோம், நாங்கள் அரபிகள், 30 பேர் நாங்கள் கப்பலில் பிரயாணம் செய்து வந்தோம். கப்பல் பழுதடைந்து இந்த கரைக்கு நம்மை தள்ளிவிட்டது. கரையில் இருக்கும் பொழுது இந்த அதிகமான முடியுள்ள இந்த மிருகம் இவ்வாறு உன்னை சந்திக்கும்படி கூறியது. உடனே அவன், அந்த மனிதன் உடனே கூறினான், கேட்டான், சஹாபாக்களை பார்த்து, அந்த மனிதர்களை பார்த்து, பைசான், பைசான் என்ற தோட்டம் எப்படி இருக்கிறது என்று கேட்டான். பைசான் என்ற தோட்டம் இது இருக்கிறது. பைசான் ஜோர்தானில் இருக்கிற இந்த தோட்டம். உடனே நாம் சொன்னோம், அது பழுத்துக் கொண்டிருக்கிறது, அதில் பழங்கள் பழுக்கிறது, காய் காய்க்கிறது என்று சொன்னோம். இரண்டாவதாக கேட்டான், தப்ரியா என்ற ஒரு ஆறு, ஒரு சமுத்திரம், அதனுடைய பெயர் தப்ரியா. இந்த தப்ரியா என்ற சமுத்திரம் இன்னும் பூமியில் இருக்கிறதா என்று கேட்டான். நாங்கள் சொன்னோம், ஆம் இருக்கிறது, அதிகமான தண்ணீர் இருக்கிறது. அப்பொழுதுதான் உடனே சொன்னான், ஒரு நாள் அந்த தண்ணி முடியும் என்றான். ஒரு நாள் அந்த தப்ரியாவில் தண்ணீர் முடியும். அந்த பைசான் என்ற தோட்டத்தில் காய்கள் காய்க்காமல் போகும் என்றும் சொன்னான். மூன்றாவதாக கேட்டான், ஜஹர் என்ற ஒரு ஊற்றை பற்றி கேட்டான். தண்ணி ஊத்து, இந்த ஜஹர் என்ற ஊற்றை பற்றி கேட்டான். இது ஷாமில் இருக்கிறது இந்த ஊற்று. நாம் சொன்னோம், அதில் தண்ணி இருக்கிறது. கடைசியாக கேட்டான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்து விட்டாரா? இவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர் வந்து இப்பொழுது மதீனாவில் இருக்கிறார். எவ்வாறு அவருடைய நிலைமைகள் செல்கிறது அவன் கேட்டான். அவர் வெற்றி அடைந்து கொண்டு செல்கிறார். அனைத்தையும் கேட்டுவிட்டு அவன் சொன்னான், நீ அவரை போய் பின்பற்று என்று சொன்னான். நீ அவரை போய் பின்பற்று, அதுதான் உனக்கு சிறந்தது என்று சொல்லிவிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் தான் தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால், இந்த இடத்தில் இருக்கிறேன், நான் வெளியாகும் காலம் மிக நெருக்கமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் நடந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி
இந்த பைசான் என்ற தோட்டத்தில் காய்கள் காய்க்காமல் போனால், இந்த தபரியா என்ற சமுத்திரத்தில் தண்ணீர் குறைந்து விட்டால், நான் உலகத்துக்கு வருவேன், 40 நாட்கள் மக்காவையும் மதீனாவையும் தவிர முழு உலகத்தையும் சுத்துவேன் என்று தஜ்ஜால் கூற ஆரம்பித்தார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்ல வைத்து விட்டார்கள் இந்த சம்பவத்தை. தஜ்ஜால் உலகத்தில் இருக்கிறார், ஆனால் எங்கிருக்கிறார் என்று தெரியாது. எந்த தீவில் இருக்கிறான்? ஒரு தீவில் இருக்கிறான் தஜ்ஜால். சிலர்கள் சொல்கிறார்கள் அவன் அட்லாண்டிக் தீவில் இருக்கிறான் என்பதாக. ஆனால் அது நம்ப முடியாது. அந்த தீவு இருக்க வேண்டும் யமனுக்கும் ஷாமுக்கும் இடையில், கடலில் ஒரு தீவில் தான் தஜ்ஜால் இருக்கிறார். ஹதீஸுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது யமனுக்கும் ஷாமுக்கும் இடையில்தான் அந்த தஜ்ஜால் இருக்கிறார். ஆனால் பலர்கள் இன்று பர்மூதா என்ற தீவில் இருப்பதாக தஜ்ஜால் சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த தீவுக்கு சென்ற பல கப்பல்கள் தாண்டிருக்கிறது, அதற்கு மேலால் பறந்த பல விமானங்கள் விழுந்திருக்கிறது. அதனால் சொல்கிறார்கள் தஜ்ஜால் அங்கு இருக்கலாம் என்று. ஆனால் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது தஜ்ஜாலுடைய அடையாளம், அவனுடைய கால்கள் வளைந்திருக்கும், நேராக இருக்காது அவனுடைய கால்கள் வளைந்திருக்கும். இரண்டாவது அடையாளம், அவனுடைய முடி நேரான முடி அல்ல, அவனுடைய முடி சுருளி முடி. மூன்றாவது அடையாளம், அவன் ஒரு கண் ஒட்டையனாக இருப்பான், ஒரு கண் தெரியாதவனாக இருப்பான். ஒரு கண் தான் தஜ்ஜாலுக்கு தெரியும். நான்காவது அடையாளம், அவனுடைய நெத்தியில் கண்ணுக்கு மேல் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மூமினும் அதை வாசிப்பார்கள். சகோதரர்களே, இந்த தஜ்ஜால் பூமிக்கு வந்ததோடு வரக்கூடிய காலத்தில் 3 ஆண்டுகள் முஸ்லிம்களுக்கு பெரும் பஞ்சம் ஏற்படும். தஜ்ஜால் வரக்கூடிய 3 ஆண்டுகள் முஸ்லிம்களுக்கு பஞ்சம் ஏற்படும். அந்த காலத்தில்தான் தஜ்ஜால் உலகத்துக்கு வெளியாகுவான். சகோதரர்களே, 40 நாட்கள் அல்லாஹ் தஜ்ஜாலுடைய கையில் உலகத்துடைய அரசாங்கத்தை கொடுத்து விடுவான். அவன் நாடியதை செய்வான் தஜ்ஜால். சகோதரர்களே, எந்த அளவுக்கென்றால் அந்த தஜ்ஜாலுடன் தண்ணீரும் இருக்கும், நெருப்பும் இருக்கும். தண்ணீரையும் கொண்டு வருவான், நெருப்பையும் கொண்டு வருவான். பின்பற்றியவர்களை தண்ணீரில் போடுவான், மாறு செய்தவர்களை நெருப்பில் போடுவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய தண்ணீர் தான் நெருப்பு, அவனுடைய நெருப்பு தான் தண்ணீர். மூமின்களே, நெருப்பில் பாய்ந்து கொள்ளுங்கள் தஜ்ஜாலுடைய. சகோதரர்களே, அதிகமாக தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் பெண்களாக இருப்பார்கள். பெண்களிடம்தான் அதிக மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. தஜ்ஜால் வந்து நான் இறைவன் என்று சொல்லுவான். தஜ்ஜால் எந்த அளவுக்கென்றால் மலைகளை பொழிய வைப்பான், உடனே விளை நிலங்களை முளைக்க வைப்பான். சகோதரர்களே, ஒரு கழுதையில் தான், வெள்ளை கழுதையில் தான் தஜ்ஜால் வருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 நாட்கள் உலகத்தை அவன் சுத்துவான். அவனுக்கு பின்னால் 70,000 யூதர்கள் வருவார்கள். அஸ்பஹான் என்ற இடத்தை சேர்ந்த யூதர்கள். அஸ்பஹான் என்பது ஈரானிலிருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த யூதர்கள் தலைகளில் பெரும் தலப்பாகை போட்டிருப்பார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்கள் எல்லாம் பெரும் சிரமப்படுவார்கள். ஈமான் உள்ளவர்களுடைய ஈமான், சிலர்களுடைய ஈமான் உறுதியாகும். ரசூலுல்லாஹ் சொன்னது நடந்து விட்டது. மரணித்தவர்களை கூட அவன் எழுப்பாட்டுவான். ஒருவனை அழைத்து சொல்லுவான், உனது பாப்பாவையும் உம்மாவையும் எழுப்பாட்டவா என்று கேட்பான். ஆம் என்று சொல்லுவார். உடனே வாப்பாவையும் உம்மாவையும் எழுப்பாட்டுவான்.
ஷைத்தான் அந்த ரூபத்துக்கு வந்து விடுவான். உடனே நம்பி விடுவார்கள், தஜ்ஜால் தான் கடவுள் என்று நம்பி விடுவார்கள். சகோதரர்களே, பெரும் பிரச்சனையாக இருக்கும். அந்த காலத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் தான் இருப்பார்கள். இந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் தான் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபிமார்களும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை மக்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். உஹது மலை மீது ஏறுவான் தஜ்ஜால். ஆச்சரியமான சம்பவம். உஹது மலை மீது ஏறி சொல்லுவான், மதீனாவை காட்டி இதுதான் முஹம்மதுடைய கோட்டை என்று சொல்லுவான். உடனே மலக்குகள் வந்து அடிப்பார்கள் தஜ்ஜாலுக்கு. அவன் ஷாம் தேசத்தை